துணை அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சோழன் நிலா கிட்ட வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க. நிலா, நீங்கள் உங்களுடைய பாஸ் கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவருடைய கேரக்டரே சரியில்லை. அவர் உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி எல்லாம் பேசுகிறாரு. மற்ற பண்ணுங்க கிட்டலாம் அப்படி பேசுறதே கிடையாதுன்றாங்க. சோழன், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்போ நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்பட்டு இப்படி ஒரு தப்பான ஒரு தாட்டை வச்சுட்டு பேசுறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்றாங்க. இங்கே பாருங்க, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன் நிலா. ஏன்னா அவர் உங்ககிட்ட நடந்துக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உங்களுடைய பார்வை அப்படி தப்பான ஒரு நோட்டமா இருக்கலான்றாங்க. நீங்க ஏன் ஒரு தப்பான ஒரு தாட்ல பாக்குறீங்க? என் கூட வேலை பார்க்குற எல்லாரையுமே அவர் ஒரே மாதிரி மட்டும்தான் வந்து ட்ரீட் பண்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. சரியா? ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னையும் அவரே கம்பேர் பண்ணி இப்படி சந்தேகப்பட்டீங்க, நடக்கிறதே வேறன்றாங்க. நானும் போனா போதுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு கேரக்டரை வச்சு சந்தேகப்பட உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ நிலா, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல. என்ன புரியல? எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது எப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இனிமேல் இப்படி பேசாதீங்கன்ட்டு சோழனை நிலா திட்டி விட்டு போயிடுவாங்க. சோழன் ரொம்ப இமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உடனே பாண்டியன் வந்து, என்னடா ஆச்சு புலம்பிட்டு இருக்கா? டே, மறுபடியும் நிலா கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருக்கு. என்ன ஆச்சு சொல்லு. டே, நிலாவுடைய பாஸ் இருக்காங்கல்ல, நிலா கிட்ட ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. அவர் நிலா கிட்ட பேசினா மட்டும் சிரிச்சு பேசுறாரு. என்னடா என்ன சொல்ல வர? எனக்கு என்னவோ தப்பா படுத்துட்டா. ஆனா என்னன்னு தெரியல. டே, ஒருவேளை அவர் நிலா லவ் பண்றாரோ? ஒருவேளை நிலா கல்யாண விஷயத்த சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு உடனே சோழன் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து என்ன நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.